இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு என்னமோ பாட்ஷா படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலாகவே இருக்குது. நிச்சயமா பாஷா படத்தோட ரெஃபரன்ஸ் இதில் இருக்குது. அஜித்துக்கு இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஸோ ஸ்வீட். தாஸ் நம்ம கேட்கவே வேணாம், பிரமாதமான ஒரு நடிகர் தான். இதுக்கு முன்னாடி கைதி, மாஸ்டர் நிறைய படங்களில் நம்ம அர்ஜுன் தாஸை பார்த்துருக்கோம். இந்த படத்தில் வந்து அஜித்துக்கு ஒரு மெயினான ஒரு வில்லனாக வந்து அர்ஜுன் தாஸ் வராரு. நான் தாண்டா உனக்கு வில்லை. ஆதிக்கு வந்து இந்த படத்தை வந்து ஷூர் ஷாட் அடிக்கணும் அப்படின்னு ஆரம்பத்திலேருந்தே பூஜை போட்ட டே ஒன்லேருந்து முடிவு பண்ணி எடுத்துட்டு இருக்காரு. தம் எனக்காக விட்டேன், சரக்கு என் ஒய்ஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். ஆனால் என் பையனுக்கு ஒன்றுனா விட்டதை தொட்டு தானே ஆகணும். எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கூட சினிமா விமர்சகர் ஆஸ்கர் மூவிஸ் பாலாஜி பிரபு சார் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேற்று பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 9/1 வந்து அஜித் குமாரோட குட் பை டாக்லியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்களா சார்? எப்படி இருக்குது? பார்த்தேன். சூப்பராக இருக்குது, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அஜித்துக்கு இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த படத்தில் வந்து எல்லா மாஸ் எலிமெண்ட்ஸும் இருக்குது அப்படிங்கிறது இந்த ட்ரைலரும் சொல்லுது. இதுக்கு முன்னாடி வந்து டீசர், ஃபஸ்ட்டு சிங்கிள், செகண்ட் சிங்கிள் எல்லாத்துலேயுமே அஜித்தை மெயினாக ப்ரொமோட் பண்ணி பல விஷயங்கள் அஜித் என்னென்ன பண்ணியிருக்காரு, எப்படி டயலாக் பேசியிருக்காரு. இந்த ட்ரைலரில் வந்து அஜித்தோட கூட யார் நடிக்கிறாங்க, அதாவது வந்து த்ரிஷா நடிக்கிறாங்க ஹீரோயினாக, அவங்க அப்புறம் சிம்ரன் இருக்காங்க. இந்த இதில் பிரபுவை காமிச்சிருக்காங்க, யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லே, அப்புறம் வந்து அர்ஜுன் தாஸ் வில்லன் அவரை காமிச்சிருக்காங்க. எல்லாருமே இந்த கேரக்டர்ஸ் ஒவ்வொன்றையுமே ரிவீல் பண்ணிகிட்டே வராங்க. இருந்தாலும் இந்த ட்ரைலரை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இந்த கதை என்னங்கிறத முழுசாக கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு, பெருசாக டீகோடிங் பண்ணி பேச முடியாத அளவுக்கு இந்த ட்ரைலரை கட் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் நம்ம சொல்லணும். ஓகே சார். இந்த படத்தில் வந்து அர்ஜுன் தாஸ் அவரோட தான் அந்த ட்ரெய்லரே ஓப்பன் ஆகுது. அவரோட நடிப்பு எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க சார்? அர்ஜுன் தாஸ் நம்ம கேட்கவே வேணாம், பிரமாதமான ஒரு நடிகர் தான். இதுக்கு முன்னாடி கைதி, மாஸ்டர் நிறைய படங்களில் நம்ம அர்ஜுன் தாஸை பார்த்துருக்கோம். இந்த படத்தில் வந்து அஜித்துக்கு ஒரு மெயினான ஒரு வில்லனாக வந்து அர்ஜுன் தாஸ் வராரு. அதாவது வந்து அஜித்துக்கு ஈக்குவலான ஸ்பேஸ் வந்து அர்ஜுன் தாஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த ட்ரைலர்லேருந்து தெரியுது. அவரை ஓப்பன் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஒரு ஐலாண்டில் வந்து ஜாலியாக அந்த ஒத்தருவா நோட்டு அந்த பாட்டில் வந்து டான்ஸ் ஆடி கேர்ள்ஸோட ஜாலியாக வைப் பண்ணுற மாதிரியான சீக்வன்சஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில டயலாக்ஸ் பார்த்திங்கன்னா, அதாவது வந்து உன்னுடைய வரலாறை நான் இப்போ தான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஒரு டயலாக் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அஜித்தோடைய பழைய படங்கள் ரெஃபரன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, தீனா, பில்லா, மங்காத்தா இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்லாம் போடும்போது அவர் சொல்கிறாரு, நீ பெரிய வில்லனாமே, இந்த கதையில் நான் தான் உனக்கு வில்லன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர்ஃபுல் டைலாக்லாம் இருக்குது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு வில்லன் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் அந்த கதை வந்து நல்லாயிருக்கும். அந்த ஹீரோவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, நடிக்கிறதுக்கு பெரிய ஸ்கோப் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து அர்ஜுன் தாஸ் வந்து அஜித்துக்கு டஃப் கொடுக்குற ஒரு வில்லனாக இருப்பார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அது இல்லாமல் வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா அஜித்தே பேசின டைலாக்கு, அதாவது வேறு படங்களில் அஜித் பேசின டைலாக்கே இவர் பேசியிருக்காரு. மாஸ்டர் படத்தில் பார்த்திங்கன்னா ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிற டைலாக் வந்து விஜய் சேதுபதி வந்து இன்ட்ரோவில் பேசியிருப்பார், இன்ட்ரோ பிளாக்ல. அது வந்து விஜய் வந்து துப்பாக்கி படத்தில் இன்ட்ரோ பிளாக்ல ஐ எம் வெயிட்டிங் சொல்லியிருப்பார்ல, அந்த மாதிரி அஜித் டைலாக்கே இவருக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு விஷயம் சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, ஆதிக்கு வந்து இந்த படத்தை வந்து ஷூர் ஷாட் அடிக்கணும் அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே பூஜை போட்ட டே ஒன்லேருந்து முடிவு பண்ணி எடுத்துகிட்டு இருக்காரு. அஜித்துக்கு என்னென்ன வருமோ, அஜித்துக்கிட்ட என்னென்ன இருக்கோ அத்தனையுமே வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காரு. அவருடைய மாஸு, ஆக்ஷனு, பாட்டு, டான்ஸு, ஃபைட்டு, அவருடைய வாக்கு, லுக்கு, பஞ்ச் டைலாக்கு எல்லாத்தையுமே இந்த படத்தில் காட்டியிருக்காரு. அதாவது வந்து அஜித் ரசிகர்களுக்கு வந்து குட் பை டாக்லி வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்க போகுது. ஜிவி பிரகாஷ் வந்து இந்த படத்தில் வந்து அஜித்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் இணைகிறாங்க. வெறித்தனமாக மியூசிக் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவர் ட்ரெய்லரில் ஒரு மியூசிக் எப்படி சார் இருக்குது? சூப்பராக இருக்குது. அதாவது வந்து ஜிவியை பொறுத்த வரைக்கும் மெலடிக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு மியூசிக் டைரக்டர். இந்த படத்தில் அஜித்துக்கு வந்து ஒரு மாச ஹீரோ நம்ம கையில் கிடச்சிருக்காரு. கிரீடம்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு அப்புறம் ஜிவி வந்து அஜித்துக்கு படம் பண்ணுறார். நடுவில் படம் பண்ணவே இல்லை. அதனால் இந்த படத்தில் பெரிய சக்ஸஸ் கொடுக்கணும்னு வந்து ஜிவி வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது நமக்கு நல்லாவே தெரியுது. பிஜிஎம்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்குது பிஜிஎம்லாம். அது இல்லாமல் சாங்ஸ் எல்லாம் கூட பாருங்கள். அந்த வந்து ஃபஸ்ட் சிங்கெல்லாம் பார்த்தபோது ஏகேன்னு வந்து ஜிவி கத்தி பாடினதும், ஆதிக்கே வந்து ஒரு பெரிய ஃபேன் பாயாக மாறி அவரும் பயங்கரமாக கத்தி பாடணும். அதுக்கப்புறம் செகண்ட் சிங்கிளில் வந்து அனிருத்தை கொண்டு வந்து பாட வைக்கும்போது அவர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வேறு ஒரு லெவலில் அந்த பாட்டை பாடி விட்டு போயிட்டார்.
பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஜிவி வந்து இப்படி ஒரு பாடல்கள் கொடுக்கணும் அஜித்துக்கு அப்படின்னு பிளான் பண்ணியே பண்ணியிருக்காரு. ரெண்டாவது வந்து ஜிவியும் ஒரு ஃபேன் பாயாக மாறிட்டாரோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா ஆதிக்கு அப்டேட் கொடுக்குறது பத்தாதுன்னு ஜிவி வந்து இது இப்போ வரப்போகுது, இந்த சிங்கிள் வரப்போகுது, இது இப்போ வரப்போகுது, அது அப்போ வரப்போகுது, ஜிவி வந்து இப்போ தூங்குறதே இல்லைன்னு நினைக்கிறேன். அநேகமாக ஏப்ரல் 10 படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஜிவி தூங்குவார்னு நினைக்கிறேன். சார் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா டைலாக்ஸ்லாம் வந்து ஃபேமிலி ஒரு அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு டைலாக்காக இருக்குது. இது என்ன ஃபேமிலிக்கான ஒரு படமாக இருக்குமா சார்? நிச்சயமாக இது வந்து ஃபேமிலி படமாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா ஒரு டைலாக் வருது பாருங்கள் அந்த ட்ரைலரில். அது என்ன அப்படின்னா, எனக்காண்டி நான் வந்து தம்மை விட்டேன், என் மனைவிக்காண்டி நான் குடியை விட்டேன், என் பையனுக்காண்டி நான் வயலன்ஸை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே அது ஃபேமிலி படம் தான் தெரியுது. அப்படிப்பட்ட பையனுக்கே ஒரு பிரச்சனை என்னும்போது நான் சும்மா விடுவேனா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும்போது நிச்சயமாக வந்து பையனுக்காண்டி கடைசியில் ஒரு பெரிய போராட்டம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் சொல்ல போகுதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அது ஒரு ஃபேமிலி படம் தான். ஓகே சார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா த்ரிஷா வந்து ஒரு டைலாக் சொல்கிறாங்க, இவன் தான் எங்கள் அப்பாவை தள்ளி விட்டது அப்படின்ட்டு. இது எங்கே கனெக்ட் ஆகுதுனாக்கா மங்காத்தா படத்தில். இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து நிறைய அஜித்தோட பழைய படங்களுடைய ரெஃபரன்ஸ் எல்லாமே இந்த படத்தில் குட் பேட் அக்லியில் எடுத்து வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம் நம்ம சொல்லலாம், பிரபு சொல்கிறார் பார்த்தீங்களா, பயத்துக்கே பயத்தை காட்டுறவன் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து பில்லா படத்தினுடைய ரெஃபரன்ஸ். இந்த மாதிரி நிறையா ரெஃபரன்ஸை வந்து இந்த படத்தில் எடுத்து வச்சுருக்காங்க. நான் தான் சொல்கிறேன்ல, அஜித்தை வந்து எப்படியெல்லாம் ப்ரமோட் பண்ணி ஆடியன்ஸை போய் சேர்க்க முடியுமோ அப்படியெல்லாம் வந்து ஒரு ஃபேன் பாயாக இருந்து ஆதிக்கு இந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு. 10ஆம் தேதி இந்த படத்தை தியேட்டருக்கு கொண்டு வந்துட்டு தான் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்து சூப்பர் ஹிட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து ஆதிக்கு ஜிவி பிரகாஷ் எல்லோரும் தூங்குவான்னு நினைக்கிறேன். அப்படி வந்து ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்காங்க. ஒரு 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 முழு இன்வால்மெண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும். காரணம் நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மேக்கிங் வீடியோலாம் விட்டுருந்தாங்கல்ல, அதெல்லாம் பாருங்கள். அஜித் வந்து ஒரு ஹீரோ மாதிரியே இல்லை. அந்த செட்டுக்குள்ளே எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. அத்தனை பேருமே யங்ஸ்டர்ஸு, அத்தனை பேருமே ஜாலியாக இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து அஜித்துக்குமே பாருங்கள் ஒரு சந்தோஷமான மூடில் இந்த படத்தை நடிச்சிருக்காரு. ஒரு ஹாப்பியான ஒரு சிச்சுவேஷன் அஜித்தோட மனசில் வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக வரணும், நம்மளும் சேர்ந்து பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி அஜித்துமே ஒரு இன்வால்மெண்ட்டோட ஃபுல் இன்வால்மெண்ட்டோட இந்த படத்தை நடிச்சிருக்காரு. இந்த படம் வந்து பெரிய வெற்றி படமாக அஜித்தோட கேரியர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் மார்க் படமாக இது அமையும். சார் இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு என்னமோ பாட்ஷா படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலாகவே இருக்குது. நிச்சயமாக பாஷா படத்தோட ரெஃபரன்ஸ் இதில் இருக்குது. பாஷா படத்தில் ரஜினி வந்து ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா, நான் ஆட்டோக்காரன் ஜாலியாக வந்து ஸ்டைலு தான் அப்படி பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு கேஷுவலாக ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு தலைவன் எப்படி இருப்பானோ அப்படி ஒரு லைஃப் லீட் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு ரஜினி வந்து வேற ஒரு ரஜினி அப்படிங்கிறத ரிவீல் பண்ணி காமிப்பாங்க. அப்போ யார் தெரியுமா அப்படின்னும்போது பாஷா அப்படின்னும்போது பாஷான்னு போட்டு ரஜினிக்கு ஒரு பெரிய படம். பாஷா படம் வந்து ரஜினியோடைய கேரியர்லேயே ஒரு பெரிய படமாக இருந்துச்சு பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்து அஜித்தோட கேரியர்லேயே வந்து இந்த குட் பேட் அக்லி வந்து ஒரு பெரிய படமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. காரணம் நான் என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. அஜித்தை பொறுத்த வரைக்கும் இந்த வில்லனிக் பேட்டர்னில் ஒரு நடிப்பு நடித்தார்னு வச்சுக்கோங்க. நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா வாலியில் சரி, பில்லாவில் சரி, மங்காத்தாவில் சரி நடிச்சிருந்தார்ல, அது வந்து கூடுதலாக ஆடியன்ஸுக்கு பிடிக்குது. அஜித்தோடைய ஹீரோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வில்லன் கலந்து இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் அஜித் கொடுத்துருக்காரு. அதனால் இதுவும் பெரிய வெற்றி படமாக அமைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சார் சிம்ரன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் வந்து ஒரு டைலாக் சொல்கிறாங்க, ஐ எம் வெயிட்டிங், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறாங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? அஜித்தும் சிம்ரனும் சேர்ந்து வாலி படத்தில் நடித்தாங்கல்ல, அந்த பேர் இன்றைக்கும் வந்து ஒரு எவர் கிரீன் பேர். புரியுது அவங்களுக்கு? இந்த படத்தில் சிம்ரன் இருக்காங்க, ஐ எம் வெயிட்டிங்னு சொல்கிறாங்க அவங்க அப்படின்னும் போது அது வேறு மாதிரி ஏதோ சொல்கிறாங்க இந்த படத்தில். அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, டீசரு, ஃபஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், நிறைய மேக்கிங் வீடியோ அப்படி இப்படின்னு கொடுத்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த படத்தை. இப்படி இருக்குது வரப்போகுதுங்கிற மாதிரி ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த ப்ரொமோஷன் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது. அந்த ப்ரொமோஷன் கால்குலேஷன் அவங்க கால்குலேட் பண்ணுறது கரெக்டாக ஷாட் அடிச்சிருச்சுன்னா பெரிய வெற்றி படமாக இருக்கும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.